ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். எல்லா மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக ஏலக்காய், இது கூட கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்னட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக அதை வந்து மட்டனில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் எல்லாத்தையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சம் மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகு பொடி கொஞ்சம், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஷாஜீரா கொஞ்சம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மட்டனில் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி ஒரு 3 வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து இந்த மட்டனோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கெட்டியான தயிர் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் இங்கே ஆல்ரெடி கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வெதுவெதுப்பான பாலில் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால மட்டனில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நான் ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெயே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மட்டனோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மட்டனில் வந்து கொஞ்சம் அந்த தம் போட்டு குக் பண்ணுற அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கறியை வந்து அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டு மேலே மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி நம்மளுக்கு அந்த தம் போட்டு மட்டனை குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்துட்டு இந்த மட்டனை வந்து ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 3-4 மணி நேரம் கூட இந்த மட்டனை வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4-5 விசில் இல்லைன்னா மட்டன் வந்து நல்லா குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு குக்கரில் வேணான்னா நீங்கள் அடுப்புலேயே கூட லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 45-50 நிமிஷத்துக்கு இந்த மட்டனை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் ரெசிபி இது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், பராட்டா, ரோட்டி, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் ப்ளெயின் வீட் பராட்டாவோட இந்த மட்டனை வந்து சர்வ் பண்ணுறேன். நான் இந்த ரெசிப்பியை வந்து மைதாவில் வச்சு பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீட் ஃப்ளாரில் நான் இன்றைக்கி இந்த பராட்டா பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக லேயராக நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த மட்டன் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.